எல்லாமே இருக்குன்னு தோணுது. ஆனால் இதில் ஹீரோ முதல் படத்தில் ஒரு சவாலாக எடுத்து பண்ணுறதுக்கு முதல்ல அதுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள் சார். இந்த படத்தின் இயக்குனர் ஆம்ஸ்ட்ராங். ஒரு த்ரில்லர் மூவி அது வந்து ஒரு சவாலான விஷயம். ஆக்சுவலி கமர்ஷியல் படம் பண்ணுறதுங்கிறது எல்லாம் அது கொஞ்சம் எதாவது சொல்லுவாங்க, கமர்ஷியல் படம் டைரக்டர்னால அது கொஞ்சம் அப்படியே ஈஸியாக பார்த்துருது. ஆனால் கமர்ஷியல் படம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். காமெடி, லவ், சென்டிமெண்ட்டு, ஃபைட்டு, எமோஷன், சாங்கு எல்லாம் ஒரு அது பெரிய கஷ்டம். அது ஏதாவது ஒன்று ஓவராகி கொஞ்சம் இதாக இருந்தால் கூட போயிடும். லேக் இருக்கக்கூடாது. எல்லாமே பார்த்து 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 பண்ணுறது. த்ரில்லர் மூவிலேயும் அது ஒரு என்ன சேலஞ்சுன்னா, நம்ம நடிச்சிருக்கோம் திருவிழா கொண்டு, ஆனால் அது திருவிழா கொண்டு வர்றது இருக்குல்ல, ஆடியன்ஸை சீட்டு முன்னில் உட்கார வச்சு அந்த ஒரு பதட்டத்தோடு பார்க்க வைக்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். எனக்கு இந்த படத்தில் அது இருக்குன்னு தோணுது. எனக்கு குற்றம் புதியில் ஏன்னா ஃபஸ்ட்டு ஹீரோ அப்படி வராரு, அதுக்கப்புறம் ரோட்டில் மாறுது. அப்பா மக சென்டிமெண்ட் சூப்பர் சார். அந்த ஒரு சாங்கில் அப்பா நடித்தவரும் சரி, மக ஸ்ரேயஸ்விதா அதானே பேரை மனப்படம் வந்துட்டுருந்தான். நான் ஃபஸ்ட்டு பேரை கேட்டுட்டேன், அப்புறம் மனப்படம் பண்ணுறேன், சரி தப்பாக சொல்லிடக்கூடாதுன்ட்டு. நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்பா பண்ணி ஒரு நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்கில் அந்த அப்பாவையும் அம்மாவையும் வச்சுட்டு ட்ராயிங் வரைஞ்சிட்டு கடைசி அம்மாவை காணும். அப்பா மட்டும் இருப்பார். பெண்கள் எப்பவுமே அப்படி தான், அப்பா 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 தான். அம்மாலாம் சும்மா ஒப்புக்கு. அம்மா நடிச்சு நல்லா நடிச்சிருந்தீங்க மேடம். ஆமாம். முதல்ல ஒரு இதில் ஒரு வெறும் திருவிழாலும் சென்டிமெண்ட்டும் இருக்குது. அது அவ்வளோ ஒரு பாசமாக சாங்கை காட்டும்போது தெரிஞ்ச போது கதாநாயகி பின்னாடி பெரிய ஒரு பிரச்சனை, ஆபத்து இருக்குன்ட்டு. த்ரில்லர் அதான் டைரக்டர் வந்து படம் எடுத்துகிறாங்க. இப்போது ஒன்று தான் என்ன அதுக்கிட்ட சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட்னாங்க. அந்த ஏ சர்டிஃபிகேட் வராமல் நம்ம இன்றைக்கி படம் பண்ணுறதுங்கிறது வேணும் இன்றைக்கி காலகட்டத்துக்கு. ஏன்னா தியேட்டரில் பெருசாக வரப்போதா, இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் ஆகணுமா, எஃப்எம்எஸ் ஆகணுமா, இது எல்லாத்துக்கும் இந்த ஏ அப்படிங்கிறது ஒரு சின்ன டிஸ்டர்ப் ஆகிருது இன்றைக்கி. ஆக்சுவலி த்ரில்லர் மூவி கூட ஓகே, ஏன்னா எப்படியாவது சில வன்முறை காட்டி ஆகணும், அதுக்கு ஏ வந்தாகணும். கமர்ஷியல் மிகப்பெரிய ஹீரோக்கள், ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள் நாள் ஃபஸ்ட் 2 நாளில் ஃபேமிலி ஆடியன்ஸும் உள்ளே வந்து பார்க்குறக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஹீரோக்கள்லாம் ஏ சர்டிஃபிகேட் வராமல் பார்த்துக்கணும். அது அவங்களுடைய பொறுப்பு. ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள் வந்து ஏ சர்டிஃபிகேட் வராமல் பார்த்துக்கிறது அவங்களுடைய, அதுவும் அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு. அது வசூல் சிலத்தில் பாதிக்கும். ஆம்ஸ்ட்ராங் ஒரு சீனில் வராரு சாங்கில், பார் சாங்கில். ஆமாம், அவரே கொஞ்சம் ஹீரோ மாதிரி தான் இருக்கார். இன்றைக்கி வர நிறைய இளம் இயக்குனர் பூரா ஹீரோ மாதிரி தான் இருக்காங்க. உதயகுமார் சார் அவர் அப்போ ஹீரோ மாதிரி இருந்தார், நம்ம அப்படி இல்லை. இப்போவும் தான். இப்போ என்ன, அப்போ வந்து 20 வயசு கதாநாயகிக்கு ஹீரோவாக இருந்தார். இப்போ 40 வயசு கதாநாயகி ஹீரோவாக இருக்கார். அவ்வளோதான், எப்பவும் ஹீரோ அவர் தான். நான் அவர் வயசு சொல்ல, கதாநாயகி வயசு சொன்னேன்னா அவர் வயசு சொன்னேன்னா, நான் 50 வயசு சொல்லியிருக்கேன் கதாநாயகிக்கு. சரி போனால் போதும் 40 வயசுன்ட்டேன். கதை இப்போ நான் சொன்ன டைரக்டர்லாம் எல்லாம் ஹீரோ மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். எனக்கும் வாய்ப்பு வந்துச்சு, நம்பணும். நீங்கள் பழனி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் எனக்கு கதாநாயகம் வந்துச்சு. ராசமுருகன் கூப்பிட்டாரு, ஏ வெங்கடேஷ் சார், நிறைய இயக்குநர்கள். அப்போ நம்ம டைரக்டராக இருக்கோமா, ரொம்ப பிஸியாக இருக்கோமா, மைண்டில் ஏற்றிக்கல, என்னடா நடிக்கிறது அப்படின்னு வந்தாச்சு. இப்போ யோசிக்கிறேன் நடிச்சுக்கலாமான்ட்டு.
ஏன் சொல்கிறேன்னா, இப்போ லோகேஷ் கனகராஜ்லாம் ஹீரோ மாதிரி இருக்கார், நெல்சன் ஹீரோ மாதிரி இருக்கார், ஆம்ஸ்டாங் ஹீரோ மாதிரி இருக்கார், அந்த ஜென்டில் உமன் டயர் இருக்கார், அவரும் ஹீரோ மாதிரி இருக்காங்க, எல்லாம் ஹீரோ மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா, ஹீரோ நடிக்கிற வாய்ப்பு வந்துச்சுன்னா உடனே நடிச்சிருங்க. ஏன்னா நம்ம படம் 1 2 ஃபெயிலியராக போச்சுன்னா நீங்கள் வரிசை நிற்கிற ஹீரோக்கள் வந்து அவங்க கூப்பிட மாட்டாங்க, அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் கிடைக்காது. அதனால் ஹீரோ வரும்போது உஷாராக நடிச்சிடணும். ஆம்ஸ்டாங் சார் 2 படம் ஹிட்டு கொடுத்துருங்க, யாராவது ஹீரோ நடிக்க கூப்பிட்டா டக்குன்னு ஹீரோ ஆயிருங்க, துண்டை போட்டு வச்சிடணும். எங்களை மாதிரி கிழிச்சானே வந்துடாதிய. இந்த அவருக்கு நிறைய ஹீரோ ஆகி போயிடுச்சு, அவர் விட்டார் அவர், நம்ம உதயகுமார் சாரம். அப்புறம் ஸ்ரேயா சுவிதா வந்து ஒன்று சொன்னாங்க, நான் ஹீரோனே நடிக்க ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். அதான் ஆனதுக்கப்புறம் பயம் வந்துருச்சுட்டாங்க. அது காரணம் இங்கே நிறைய பேர் ஆள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க யூடியூப் வச்சுக்கிட்டு, அது வேறு இருக்குது. இப்போ ரொம்ப உஷாராக இருக்கணும், எப்போ எதை எழுதுவாங்க எதை சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆமாம், சுற்றி அது முன்னாவது 2 3 பேர் இருந்தாங்க சினிமாவில் உள்ள ஆட்களே, சினிமா நடிகர்களை பற்றி, நடிகைகளை பற்றி, சினிமாவை பற்றி கேவலமாக அடிக்கிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ குற்றம் புதியது மாதிரி இன்னொரு குற்றம் வந்திருக்கு. இப்போ என்னோட சேனல் வைப்பேன், இந்த யூடியூப் சேனலில், அவங்களாம் என்ன பண்ணாங்க, முதல்ல இந்த அரசியல் சாரமாக தான் பேசிக்கிருந்தாங்க. டிஎம்கே சரியில்லை, ஏடிஎம்கே சரியில்லை, பிஜேபி சரியில்லை, இப்படி உட்காந்துட்டு எல்லா கட்சியும் குறை சொல்லிக்கிட்டு ஒரு விவாதம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா அவங்கெல்லாம் இப்போ சினிமாவுக்கு வந்துருக்காங்க. அவங்க அரசியல் விமர்சனம் பண்ணிக்கிறதாளுக்கு இப்போ நடிகர்களை பற்றி சினிமா வந்து ரொம்ப கேவலமான தொழில் இந்த மாதிரிலாம் இப்போ இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே களை கட்ட முடியல போல இருக்குது, வசூல் குறைஞ்சி போயிருக்கு, அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ நடிகர் சங்கத்திலே ஒரு புகார் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன், யாரோ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க கேவலம் பேசிட்டாங்கன்ட்டு. இப்போ அரசியல் விமர்சனம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ சினிமா தொழில் அவ்வளோ மோசமாக போச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும், சங்கங்களும் சரி. இப்போ நடிகர் சங்கம் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் உஷாராயிருக்காங்க. யாராவது கேவலம் பேசினா உடனே எல்லாரும் இயக்க சங்கமாகட்டும். கே பாலச்சந்தரை பற்றி ஒருத்தர் கொஞ்சம் தரக்குறைவாக பொதுவெளியில் விமர்சனம் வச்சாங்க. உடனே நாங்கள் இயக்க சங்கத்துலேருந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டோம். அது மாதிரி அப்பப்போ சிலது அடிச்சிடணும், வளர விட்டால் சிலருக்கு முத்தி போகுது. நம்ம இயக்குனர் கூட சார் சொன்னார், விமர்சனங்கள் ரொம்ப மோசம் போய்கிட்டுன்ட்டு. நான் ஒன்று தான், இப்போது ஒரு இளைஞன் ஒரு பொண்ணு பார்க்க போகிறாரு, அவருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும், பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பார். பொண்ணு பார்க்க போகிறாரு, இவர் டேஸ்ட்டுக்கு இவர் நினச்ச மாதிரியே பொண்ணு இல்லை, பொண்ணு பிடிக்கல, பொண்ணு பிடிக்க சொல்லிட்டு அடுத்த பொண்ணு பார்க்க போயிடணும். இவருக்கு பொண்ணு பிடிக்கணும்னு சொல்லிட்டு போயிடணும். அடுத்த பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அவங்கள மறித்து பொண்ணு நல்லா இல்லை, பொண்ணை பார்த்துடாதீங்க, இவ்வளோ கல்யாணம் பண்ணி சொன்னால் அவன் பைத்தியம், மெண்டல் இல்லைறான், லூஸ் பையன். உனக்கு பிடிக்கலன்னா போயிட்டார், எனக்கு பிடிக்க சொல்லி போயிட்டு வரலாம். அடுத்து பார்க்க வரணும், பார்க்கக்கூடாதுன்னு பண்ணால் 1 ஹவர் பைத்தியக்காரன் அவனுமே இல்லை. எவன் ஒருத்தன் உனக்கு படம் பிடிக்குதா, பிடிக்குன்னு எழுது, பிடிக்கலையா பிடிக்குன்னு சொல்லு, படத்தில் உள்ள நிறைய குறைகளை சொல்லு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியில்லை, செகண்ட் ஹாஃப் சரியில்லை, இந்த ட்விஸ்ட்டு சரியில்லை, என்ன படத்தை பற்றி என்ன பேசுங்க, அதை போய் பார்த்துடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த படத்தை இன்னும் ஒரு 2 வாரத்தில் ஓட்டிகிட்டு அங்கேயே பாருங்கள். இந்த படம் சாங் நல்லா இருக்குது, டிவியில் போடுவாங்க, அங்கேயே பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், பொண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு அவன் இஷ்டம். அடுத்து வரவங்களை பொண்ணு பார்க்குற சொன்னால் பைத்தியம். அந்த மாதிரி பைத்தியம் நிறைய தெரியுது. கொஞ்சம் மந்திரிக்கணும், இனிமேல் விட்டுக்கிற முடியாது, மந்திரிக்கணும். ஏன்னா எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிங்கன்னு வச்சுங்களேன், சரியாக வராது. நம்ம சினிமாவில் இருக்கோம், இதெல்லாம் சொல்லுவாங்க, அது கிளையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி முட்டாள்தனம் தான். கடைசியாக நீங்களே விழுந்துருவீங்க. எவன் சினிமாவில் சினிமா விமர்சனம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சினிமாவை கேவலமாக, சினிமாவை ரொம்ப
தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணால் நீ கிடையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டுற கதை தான். ஒரு நாள் விழுந்துருவேன், எந்திரிக்க முடியாது. அதில் ஒரு நாள் வரும். அதனால் விமர்சனம் நாகரிகமாக இருக்கட்டும். ரொம்ப ஓவராக நீங்கள் நினச்சதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. அதுக்கு ஒரு முடிவு வரும். குற்றம் முடியுது. புதிய டீம், புது இயக்குனர், புதுசு நடிகர் எல்லாரும் களம் இறங்கியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். குற்றம் இது வெற்றி அடைந்து அடுத்த படத்தை சீக்கிரம் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நண்பர்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் வந்ததுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. என் மேடையில் அமைந்திருக்கும் பெரியவங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உதயகுமார் சார், தீனப்பன் சார், பேரரசு சார், கணேஷ் சார் அண்ட் தமிழ் தயாளன் சார், ஜோஷ்வா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. முதல்ல நம்ம ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார் அண்ட் தருண் அவங்கள பற்றி சொல்லிடுறேன். கார்த்திகேயன் சார் டே 1லேருந்து நான் அவர்கிட்ட கதை சொன்ன போன நாள்லேருந்து இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச் இவ்வளோ நல்லபடியாக நடக்குதுன்னு அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் கார்த்திகேயன் சார். இந்த படத்தில் நடந்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் எல்லா ஒர்க், எல்லா கிராஃப்ட்லேயுமே அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தது. அதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுடைய சப்போர்ட் இன்று வரைக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே கிடச்சிது. எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லாருக்குமே கிடச்சிது. ரொம்ப நன்றி சார். ஹீரோ தருண் விஜய். தருண் விஜய் நான் வந்து இந்த படத்தில் வெறும் ஒரு டைரக்டர் அண்ட் ஹீரோ மட்டும் கிடையாது. இந்த ஒரு 1.5 வருஷத்தில் சகோதரர்கள் மாதிரி இஸ் லைக் மை பிரதர், தம்பி. ஒரு நல்ல ஒரு உறவு அவரோட ஏற்படுச்சு. நிறைய எமோஷன்ஸ் இருக்குது எனக்கு அவருக்கும். தேங்க்யூ. என்னுடைய நான் பண்ணுற படத்தில் அவர் ஹீரோவாக அமைஞ்சதுக்கு ஐ ஷுட் பி லக்கி. பிகாஸ் அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன். ரொம்ப கம்மியான ஏஜ், டீனேஜ் தாண்டிய ஒரு 1 வருஷம் 2 வருஷம் தான் இருக்கும். பட் ரொம்ப ஃபோக்கஸ்டான, டிசிப்ளினான ஒரு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப மரியாதை குடிக்கக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல பையன். அவருடைய உடம்பாக இருக்கட்டும், அவருடைய சாப்பிட்ற டைம் அண்ட் இந்த டான்ஸ் கிளாஸ், அப்புறம் ஆக்டிங் கிளாஸ், இதெல்லாம் போகிறதுல ரொம்ப டிசிப்ளினாக இருந்தனால இன்றைக்கி அவர் இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா நடித்து கொடுத்துருக்காரு. அஃப்கோர்ஸ் ஒர்க் ஷாப் பண்ணோம். அந்த ஒரு கொரில்லா வாக்காக ஒரு 2 months அவர் பர்ஃபெக்டாக வரணுன்றதுக்காக ஒர்க் ஷாப் பண்ணோம். அவர் ஒரு பேக்ட் ஆக்டர்ன்றதுக்காக நம்ம ஒர்க் ஷாப் பண்ணல. இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி அதை பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றதுக்காக அவர் வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் வந்தார். தேங்க்யூ தருண். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காரு. இவருக்கு பயங்கரமான ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. அடுத்து இவர் பண்ண போகிற படங்களில் டைரக்டர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. பிகாஸ் அவங்க சொல்கிறத அப்சர்வ் பண்ணி சூப்பராக நான் அவுட் கொடுப்பார். தேங்க்யூ. அண்ட் சேஷ்விதா, ஆடிஷனில் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணோம். சேஷ்விதா ஆடிஷன் பண்ணும்போது அவங்கள பார்க்கும் போதே தெரிஞ்சது. ஏன்னா என்னுடைய ஸ்கிரிப்ட் நான் அதை பற்றி ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் உள்ள ஒரு ஃபீமேல் தான் இந்த கேரக்டருக்கு வேணும் அப்படின்னு நினச்சப்போ அவங்க வந்தாங்க. ஆடிஷன்லேயே ஒரு சீன் கொடுத்தோம். ரொம்ப அழகாக அந்த ஆடிஷன் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நடுவில் அவங்க நம்ம படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 படமும் கூட சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டேட்ஸ் இஷ்யூலாம் கூட இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. யூ ஹேவ் அ வெரி பிரைட் ஃப்யூச்சர். உங்களுக்கும் தேங்க்யூ. அண்ட் பிரியதர்ஷினி மேம் இந்த படத்தில் வந்து ஹீரோயினோட மதர் ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க நடிக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்க அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப ரியாலிட்டி, ரொம்ப யதார்த்தமாக நடிப்பாங்க. ஒரு பயங்கர அழுது கதறக்கூடிய ஒரு சீன், கிளிசரன்லாம் வச்சு தாரையாக தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கோம். கட் பண்ண அடுத்த செகண்ட் அந்த மூட்லேருந்து வெளியே வந்துட்டு, சார் என்ன சார் லஞ்ச் இன்றைக்கி, வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்டர். தேங்க்யூ மேம், உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. அண்ட் மதுசூதன் சார், அவருடைய இந்த போர்ஷன், அவருடைய ரோல் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். எங்களுக்கு ரொம்ப நன்றி சார். அவர் எங்கிட்ட தடவை கதை சொன்னப்போ என்கிட்ட கேட்டது, இந்த கேரக்டருக்காக என்ன கேட்குறீங்க நோ அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், இந்த ஃபாதர் ரோலுக்கு தான். என்னங்க எனக்கு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் ரோலு, பொண்ணை கடத்துறது, கொலை பண்ணுறது, ஸ்மக்லிங் பண்ணுறது, இந்த மாதிரியான ரோலே கிடச்சிருந்துச்சு. இதில் பாசிட்டிவாக ரோல் பண்ணுறது நினச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அண்ட் ராமச்சந்திரன் அண்ணா இதில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. அவர் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணுவார். அண்டு அவர் பார்க்க தான் படங்களில் வெறும் ரவுடி அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணுவார். பட் ஆனால் நிஜத்தில் ஒரு குழந்தை மாதிரி
தேங்க்யூ, அவருக்கு ரொம்ப நன்றி. அண்டு நிழல்கள் ரவி சார், அவருடைய போர்ஷன் சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், நிழல்கள் ரவி சார் பற்றி சொல்லவே தேவையில்ல, கலக்கிட்டு போயிட்டார். சூப்பர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ. அவரும் நல்லா பண்ணார். பாய்ஸ் ராஜன் சார் அண்ட் டிஎஸ் சார், இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. தினேஷ் இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்காரு. என்னுடைய 10 வருட நண்பர் அவர். அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ தினேஷ், தேங்க்யூ. வெரி பிரைட் ஃபியூச்சர். இதுக்கப்புறம் அவருக்கும் நிறைய படங்கள் வரும். தேங்க்யூ. ஸ்ரீநிதி, தீஷிகா, ருத்ரு, நிவேதா, சங்கீதா அண்ட் ஸ்ரீகாந்த், இவங்களும் ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ஸை பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மியூசிக் டைரக்டர் கரண் பி கிருபா, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர். நாங்கள் 2 பேரும் ஒரு 10 வருஷமாக இங்கே தமிழில் பண்ணலான்னு நானும் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்த காலத்துலேருந்து அவர் சொல்கிறார், நீ பண்ணுற படத்துக்கு கண்டிப்பாக நான் மியூசிக் பண்ணுறேன், நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். இந்த படத்துக்காக அவர் டே அண்ட் நைட் நாங்கள் 2 பேரும் உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி இந்த படம் பண்ணோம். ஏன்னா மாசான சீன்ஸில் எப்போதுமே ஹெவியான ரிதம்ஸ் வரும். பட் இதில் இருக்கக்கூடிய மாசான சீன்ஸில் உங்களுக்கு ஒரு சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா மாதிரியான ஒரு வேறு மாதிரியான ஒரு மியூசிக் நாங்கள் ட்ரை பண்ணி ரொம்ப நல்லா வந்திருக்குது. நீங்கள் டீசரில் பார்த்துருப்பீங்க அந்த மியூசிக். தேங்க்யூ கிருபா. அண்ட் டைரக்டர் கமலக்கண்ணன் சார், அவரும் என்னுடைய நண்பர் தான். 5-6 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். கமல் சார், தேங்க்யூ சார். உங்களுடைய கட்ஸ்லாம் பார்த்து நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாருமே சொல்லியிருக்காங்க உங்களுடைய கட்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. தேங்க்யூ சார். அண்ட் டிஓபி ஜேசன் வில்லியம்ஸ், அவர் இன்னைக்கு இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அவரும் இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய கலர்ஸ், அந்த கலர் பேலட்ஸ் அவர் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். டிஓபி கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபி பற்றி இந்த படம் ரொம்ப அதிகமாக பேசும். அவருக்கும் நன்றி. அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர் ஹாசினி, தேங்க்யூம்மா. உங்களுடைய ஒர்க் ஸ்க்ரீனில் பார்த்தா தான் தெரியும். ஷீ இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர். தேங்க்யூ ஸோ மச்மா. அண்ட் காஸ்டியூம் டிசைனர் கிசியா, உங்களுக்கும் நன்றி. மேக்கப் ராஜா. கலரிஸ்ட் துரை சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க டோன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஒரு ஹாலிவுட், கொரியன் அந்த மாதிரியான படங்களில் வர மாதிரியான ஒரு டோன்ஸ். இதுக்காக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த லைட்டிங்க்கு நாங்கள் செலவழித்த டைம் அதிகம். ப்ரொடியூசர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், சீக்கிரங்க நீங்கள் லைட் பண்ணுறதுல தான் கொஞ்சம் டிலே பண்ணுறீங்கன்னு கார்த்திக் சார் சொல்லிகிட்டே இருப்பார். பட் ஆனால் அவுட் பார்த்த பிறகு அவர் ரொம்ப ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆனார். தேங்க்யூ. அண்ட் ஸ்டோரி போர்ட் சந்திரன், நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே வந்து ஸ்டோரி போர்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் அதுதான் எங்களுக்கு ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு 26 டேஸில் இந்த படத்தோட ஷூட் முடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அண்ட் அவருக்கு ரொம்ப நன்றி. கொரியோகிராஃபர் வரதா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சவுண்ட் டிசைனர் சுகவேதன், அவருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இது ஒரு த்ரில்லர், இது கண்டிப்பாக சவுண்ட் டிசைனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவர் ரொம்ப அழகாக பண்ணி ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்கு. அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் எனக்கு தடவை என்கிட்ட பேசும்போது கால் பண்ணார் எனக்கு. வணக்கம் சார், நான் சுரேஷ் சந்திரா பேசுகிறேன் அப்படின்னாரு. சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க சார். உங்களுடைய டிவி பார்த்தா நான் உங்ககிட்ட கேட்க போகிற முதல் கேள்வி, நீங்கள் ஏன் நடிக்க வரலன்னு கேட்டார். சார் எனக்கு யாரும் வாய்ப்பு தரல அப்படின்னாரு. சொன்னேன். அவர் சொன்னார், கரெக்டான நேரத்தில் தான் நம்ம 2 பேரும் ஒன்றா சந்திச்சிருக்கிறோம், ஏன் மூலியமாக தான் உங்களுக்கு அது நடக்க போகிறாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட் நாசர் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டிஸ்ட்ரிபியூட்டர் ஹரி உத்ரா, அவருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறது, அதுக்கு ஒரு நல்ல ப்ரொமோட் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதே வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ரொம்ப நன்றி. அவர் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக பண்ணி கொடுப்பாருன்னு. தேங்க்யூ ஹரி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மெயினாக முக்கியமாக நம்ம கோ டைரக்டர் பால் கிறிஸ்டி, 2 நம்பர், அவர் மூலியமாக தான் எனக்கு கார்த்திகேயன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ரொம்ப நன்றி. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு இருக்க வேண்டிய ஒரு 100% ஸ்ட்ரெஸ்ஸையுமே அவர் எடுத்துப்பார். ஸோ என்னால் ஈஸியாக வேலை பார்க்க முடிஞ்சது. தேங்க்யூ அசோசியேட் டைரக்டர் தேவா அண்ட் ஆல் டு மை என்னுடைய ஏடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் லைட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. குற்றம் புகுந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க எல்லாரும், ஒரு பயங்கரமான வயலண்ட்டான படம் போல் இருக்குது. ஒரு சீரியல் கில்லர் ஃபுல்லாக கோலான்னு அப்படி போகணும். அது இருந்தாலும் இது ஒரு த்ரில்லராக இருந்தாலும் இதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. அதான் சொன்ன மாதிரி ஒரு ஃபாதர் டாட்டர், ஒரு மதரோட டாட்டர், இதெல்லாம். இதை தாண்டி ஒரு சீரியல் கில்லரோட பேரண்ட்ஸோட உணர்வு எப்படி இருக்கும், அவங்க பையன் வந்து சீரியல் கில்லர்னு தெரிஞ்சால். நிறைய படத்தில் அதை காட்டியிருக்க மாட்டாங்க, அவங்களுடைய ஃபேமிலியோட எமோஷன்ஸ் காட்டியிருக்க மாட்டாங்க. அண்ட் அதான் நீங்கள் ஒரு 4 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியில் பார்க்கலாம் ஹீரோவை. இது ஒரு முதல் படம் மாதிரியே அவருக்கு இல்லாத காரணம் முழுக்க அவருடைய ஹார்ட் ஒர்க் தான், தருணுடைய ஹார்ட் ஒர்க் தான். நான் என்ன சொல்லி கொடுத்தாலும், நான் நடித்து காட்டினாலும், என்ன பண்ணாலும் அதுக்காக அவர் பண்ண ஒரு முயற்சி தான். பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். அதில் ஒரு 4 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியில் நீங்கள் அவர் பார்ப்பீங்க. இன்னசென்ஸ் இருக்கும், அக்ரெசிவான ஒரு இது இருக்கும், ஹியூமர் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அந்த ஹியூமருக்கு சிரிப்பீங்க. இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவி கண்டிப்பாக கிடையாது. ஆனால் படம் பார்த்து நீங்கள் வெளியே வரும்போது கண்டிப்பாக
குட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரின்னு ஒரு படம். ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்தனனுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு அவர் பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு வேலையே இல்லைனா கூட அவரை மைக்கில் கூப்பிடு, ஆனந்தனா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். என்ன சார் சொல்லுங்கள், என்ன வேலை அப்படின்னு கேட்பார். ஒன்றும் இல்லை, அப்போ நீங்கள் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் மஜாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அவர் தேங்க்யூ ஆனந்தனா, ரொம்ப நன்றி. என்னுடைய நண்பர் அஞ்சலை முருகன் அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிட்டு நான் கடமைப்பட்டுக்கிறேன். ஏன்னா நான் கெரியர் ஆரம்பித்த பிகினிங்கில் அவருக்கு எனக்கு அவருடைய ஆஃபீஸ் கொடுத்து என்னுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ் எல்லாம் அங்கே தான் நான் பண்ணியிருக்கிறேன். எனக்கு முதலாக என்னுடைய விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணி கொடுத்ததே அவர் தான். நடுவில் கொஞ்சம் கான்டாக்ட் இதாகிடுச்சு. அப்போ திருப்பி இந்த படத்து மூலிமா அவரை நான் மீட் பண்ணேன். அண்ட் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எனக்கு 41 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் எந்த வேலையுமே செஞ்சதில்லை, சம்பாரிச்சதே கிடையாது. அவங்களுடைய சப்போர்ட்காக ரொம்ப நன்றி. என்னுடைய 2 அண்ணன் 2 அண்ணிக்கும் ரொம்ப நன்றி. அதுவும் முக்கியமாக பெரிய அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இன்னொரு தகப்பன் போல பார்த்துக்கிட்டாரு. தம்பியோட படத்தை தான் தியேட்டரில் பார்ப்பேன்னு 15 வருஷமாக எங்கள் அண்ணன் தியேட்டர் வாசப்படி மிதிக்கல. அதுக்கான நம்பிக்கைக்காக நன்றி. இன்னும் 10 நாளில் அவர் என்னுடைய படத்தை பார்க்க போகிறாரு. தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக என்னுடைய மனைவிக்கு ரொம்ப நன்றி. இந்த 8 வருஷமாக என்னை பார்த்துக்கிட்டுக்க ரொம்ப நன்றி. ஏன்னா என் சைடில் இருந்து எந்த விதமான வருமானமோ உதவியோ இல்லாத சமயத்துலையும் படம் பண்ண முடியலன்னு ரொம்ப வருஷமாக நிறைய டிப்ரெஷனில் இருந்தேன். அந்த டிப்ரெஷன் கோவமாக மாறும். அந்த கோவத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு என்னை இவ்வளோ இங்கே நிற்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னுடைய மனைவி தான். அண்ட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு அது நம்புகிறோம். படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக ஊடக நண்பர்கள் அண்ட் பத்திரிகை நண்பர்கள். ஏன்னா ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய பெரிய பங்கு உங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். நான் பண்ண ஃபர்ஸ்ட் படம் இதுதான், குற்றம் புதிது. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் August 29 எல்லோரும் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் அண்ட் தருண், ஆல் த பெஸ்ட். பிரியதர்ஷன் மேம், மதுசூதன் சார், ராம் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நர்வஸாக இருக்குது ஆக்சுவலி. நான் ஃபஸ்ட்டெல்லாம் நினைப்பேன், ஆர்டிஸ்ட் ஆனால் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் லைஃப் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போ ஃபுல்லாக பயம் மட்டும்தான் இருக்குது எனக்கு. படம் ஆடிஷன் போனால் பயமாக இருக்குது, ரிலீஸ் ஆகும்போது பயமாக இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பயமாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஆறுதலாக இருக்கிறது ப்ரெசன்ட் மீடியா மக்கள் நீங்கள் மட்டும்தான். ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாத எனக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க. இதே மாதிரி எப்பவுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ. பிரியதர்ஷினி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். பிரியதர்ஷினி ராஜ்குமார் ஆக்டர் அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். I want to first of all thank producer Sir Karthikeyan and director Noah Armstrong. அந்த கதையோட ரெசிடேஷன்லேயே அவர் ரிசைட் பண்ணும்போது, இந்த நரேட் பண்ணும்போது அப்போவே எனக்கு இந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுது, அவ்வளோ பிடிச்சிது. அண்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் அவர் டைரக்டர் பிகாஸ் அன்னைக்கு எனக்கு காட்டின விஷுவலைசேஷன் அவ்வளோ சூப்பராக நான் எதிர்பார்த்த 200% விட he has delivered it. I'm so happy, sir, to be part of your project. And to my co-actors Tarun and Seshwata, really what a amazing, நீங்கள் டெபியூட்டன்ட் ஆர்டிஸ்டாக இருந்து கூட அவ்வளோ டேலண்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க. Noah sir has brought out the essence in you. And particularly, Tarun, உங்களோட the animalistic moves when you see over there as an artist, commendable. Really keep going. ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம அடுத்த லெவல் ஒரு ஆர்டிஸ்டாக அடைய முடியும். ஸோ God bless you and you both have so much talent to grow. I want to thank all the technicians, particularly from
ஜேசன் சார் இஸ் நாட் ஹியர் ஐ திங்க், பட் அவர் வந்து டிஓபியாக இருந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காரு. லைட்டிங்லேருந்து தெரியும் ஒரு ஒரு what do you call it, like ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தீமில் கண்டிப்பாக தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ப்ளே அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். அண்ட் மியூசிக் சார் அண்ட் எடிட்டிங் அவ்வளோ அந்த ஃப்ளாஷ் கட்ஸ் ரியலி பிரிங் அவுட் த அதோட ஸ்ட்ரென்த்தே அந்த அதில் வந்து வந்திருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த என்டையர் டீம். ஸோ மெனி அமேசிங் பீப்புள் ஹியர். எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு அவர் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டைரக்டர் சார். ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். 29th of this month ரிலீஸ் ஆகிறது. அண்ட் ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ. வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட காலை வணக்கம். மேடையில் வந்திருக்கும் என் மரியாதைக்குரிய ஆர் உதயகுமார் சாரும் மற்றும் பேரரசும் மற்றும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோம். இவங்களோட உழைப்பு தெரியுது. நிச்சயமாக நல்லா ஓடுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ சினிமா இருக்கிற சூழ்நிலையில் வருஷத்துக்கு ஒரு 235 படம் வருதுன்னா அதில் ஒரு 35 படம் ரஜினி, கமல், அஜித், விஜய் இப்படியெல்லாம் படங்கள் வருது. டைரக்டர் மணிரத்னம், சங்கர் இது மாதிரி படங்கள். பேலன்ஸ் 200 படம் வருதுன்னா அதில் ஒரு 10 படம் தான் இந்த டூரிங் டேக்கிஸு, டூரிஸ்ட் ஃபேமிலி, இது மாதிரி லப்பர் பந்து இது மாதிரி படங்கள் வருது. அது வந்து படம் அதுக்கப்புறம் சில படங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா படம் வந்ததே தெரியல. அதுக்கப்புறம் ஓடிடியில் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஓடுது. இதுக்கு நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ப்ரெஸ் மீடியா ஒவ்வொருத்தட்டையும் நான் கேட்குறேன். சின்ன பத்திரிகையிலேருந்து பெரிய பத்திரிகை வரைக்கும் இங்கே இருக்கிற இயக்குநர்களோட கனவு இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நம்ம வந்து டெய்லி ஒரு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டா டெய்லி நம்ம போகிறோம், அது பிரச்சனையே இல்லை. நமக்கு ஒரு பெரிய மேட்ரு இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுங்க. இந்த உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு காலமாவது ஒதுக்கி ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ ஒரு ஆனந்த விகடனோ இன்றைக்கி தினகரன், தினத்தந்திலாம் இவங்க பேர் ஒன்று தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. இவங்களோட அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லெட்டராக தான் அவங்களுக்கு எழுதி போடுங்கிறது என்னோட கோரிக்கையாக வைக்கிறேன் எல்லா பத்திரிக்கையாளர்கிட்டையும். அதனால் ஏன்னா படம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதினா தானே தேட்டருக்கு வரும். தேட்டருக்கே வரமாட்டேங்குது பாதி படங்கள். வந்தாலும் எந்த ஷோ ஓடுதுன்னு யாருக்கும் தெரியவும் மாட்டேங்குது. இன்றைக்கி சூழ்நிலை அப்படி இருக்குது. மனசாட்சிக்கு பொதுவாக படம் பிடிச்சிருந்தா நிச்சயமாக அந்த படத்தை பற்றி எழுதி கொஞ்சம் தயவு பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த படம் நல்லா வரணுன்ட்டு எல்லாம் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் மேம். ஒரு சின்ன கரெக்ஷன், கொரில்லா கேரக்டரில் அந்த ஒரு பிட்டு மட்டும்தான் கொரில்லா வாக் மாதிரி இருக்கும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய பேர் தருண் விஜய். குற்றம் புதிது அப்படின்ற இந்த படத்தில் வந்து நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம். அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இதுதான் என்னோடய முதல் படி. ஃபஸ்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா உங்களோட ப்ரெஷியஸான டைமை ஒதுக்கி இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ எல்லாருக்கும். அண்டு சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. என்னோடய அப்பா அம்மா இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அவங்க வந்து எனக்கு இதை கூட நின்று சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இன்றைக்கி நான் இங்கே நின்று ஒரு ஹீரோவாக பேசியிருக்க முடியாது. அண்டு டைரக்டர் நோவா ஆம்ஸ்ட்ராங் சார், உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படமே வந்துட்டு இந்த மாதிரி லைக் ஒரு யூஸ்வலான ஒரு இது இல்லாமல் ஒரு ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ரோல் கொடுத்து ஒரு கேரக்டர் கொடுத்து நீங்கள் பண்ண வச்சுருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்டு குற்றம் புதிது இந்த படம் வந்து லைக் ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் ஆகி அண்டு போக போக வந்து ஒரு பாயிண்டில் வந்து நல்லா பிக்கப் ஆகிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எங்கேஜிங்காக இருக்கும். இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸை வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் இந்த படத்தில் எனக்கு கொடுத்த கேரக்டர் வந்து கதிரேசன். ஒரு நார்மலான ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக இருப்பேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் ரொம்ப சட்டிலாக இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டான். பட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இந்த கேரக்டர்லேயே வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சார் வந்து இந்த கேரக்டர் பற்றி என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப யோசித்தேன். ஐயோ ஃபஸ்ட்டு படம் என்னடா இது இவ்வளோ சொல்கிறாங்களே, ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கேரக்டர்லேயே வந்துட்டு ஒரு கேரக்டரிஸ்டிக் அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும், ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்கும்,
ஒரு சில இடத்துல பார்க்கும்போது ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் டீசர் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி அந்த ஒரு கொரில்லா வாக் இருக்கும். எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு இன்னர் பீஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு மிருகம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வச்சுருந்தாங்க அதில். அண்ட் தென் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு சின்ன ஒரு ஹியூமர் இருக்கிற மாதிரியும் வந்து பண்ணியிருக்காரு சார். ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்துட்டு இவ்வளோ கேரக்டரிஸ்டிக் இருக்கிற மாதிரி ஒரு டிமாண்டிங்கான ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப கொஞ்சம் யோசித்தேன், பயமாகவும் இருந்துச்சு. பட் போக போக அது சார் வந்து ஒர்க் ஷாப் பண்ணார், நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், பேசினோம். அதுக்கப்புறம் லைக் அந்த ப்ராக்டிஸ்னால ஈஸியாக வந்ததுனால ஈஸியாக ஆகிடுச்சு. அண்ட் தென் எனக்கு ஸ்பாட்லேயே வந்து நான் அதை ஈஸியாக பண்ணிட்டேன். அண்ட் தென் இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம், பட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் அதுலேயும் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, ஐயோ நிறைய டேக் போயிடுவோமா அப்படின்ட்டு. ஆனால் தேங்க் காட் நல்லபடியாக வந்துருச்சு, அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஸோ என்னோட 100% இந்த மூவிக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ. அண்ட் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகிறது வந்து ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது வந்து இந்த ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் தான். ஸோ இதை வந்து உங்கள் படமாக நினச்சி இதை மக்கள்கிட்ட நல்லபடியாக சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். என்னையும் வந்து ஒரு நடிகனாக, ஒரு ஹீரோவாக அக்செப்ட் பண்ணி என்னையும் இந்த படத்தையும் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.